ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பப்பாளி காய வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். அந்த ரெசிபி என்ன ஏதுன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் விலாக்ஸு, ஷாப்பிங் வீடியோஸுன்னு எல்லாமே வருது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பார்த்து உங்களோட சப்போர்ட் தாங்க. இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு வந்து பப்பாளி காய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த காயில் நான் பாதி தான் செய்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிறது காயா இல்லையான்னு தெரியணும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பால் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து காயின்னு கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த ரெசிபிக்குனாலும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காயை வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி அளவுகளில் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகள், அப்புறம் அதில் மேலே ஒரு தோல் மாதிரி உள்பகுதியில் இருக்கும் இல்லையா, அதையும் நல்லா எடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா இதே மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவி போட்டு கடாயில் வேக வைக்கவும் செய்யலாம். ஆனால் அது டைம் நிறையா எடுக்கும். அதை விட ஈஸியாக டைம் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் நீங்கள் வந்து 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது ஒன்றும் குழஞ்செல்லாம் போகாது. நல்லா ஃபேர்மாக இருக்கிற காய் தானே, அதனால் வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சுருங்க. 3 விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து எடுக்கிற காயில் லேசாக இந்த மாதிரி கலர் இருக்கிறதுனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஃபேர்மாக இருக்கும். நீங்கள் பப்பாளி பழத்தை இந்த மாதிரி உங்களால் வேக வைக்க முடியாது. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா இப்படி வெந்ததுக்கப்புறம் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்குனுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு ஒரு அழகான கலர் இருக்கும். கலர் சேர்க்காதவங்க இப்படியே கூட பண்ணலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுற நேரமும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பழத்தை வச்சு செய்கிறது இல்லை காய வச்சு செய்கிறதுக்கெலாம். ஸோ இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நான்ஸ்டிக் கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த நெய் வாசனையில், அந்த நெய்யில் கொஞ்சம் நேரம் இது அப்படியே குக் ஆனிச்சுன்னா ஒரு வாசனை நல்லா கொடுக்கும். கொஞ்சம் இதில் இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த காயின்ற அந்த ஃப்ளேவரும் எதுவும் வராது. இப்போ ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதை இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதுக்கு வந்து சுகர் பார்த்திங்கன்னா, இந்த அரைச்ச அந்த விழுது பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்பு 200 அப்படின்ற டம்ளரில் 3 கப்பு அளவுக்கு வந்துச்சு. ஸோ நான் இதுக்கு வந்து 500லேருந்து 550 கிராம் அளவுக்கு நான் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணால் இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மாவும் சேர்க்க போகிறோம். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கரைய விட்டுருங்க. கரைச்சி அது குக் பண்ணும்போதே நான் வந்து 1 கப், அதாவது 200 கிராம் அளவுக்கு கார்ன் ஸ்டார்ச் எடுத்திருக்கேன். சோள மாவு எடுத்து அந்த டம்ளர் எந்த கப்பில் சோள மாவு எடுத்தனோ அதே டம்ளரால் 1½ டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டேன். கெட்டியாக கரைக்காமல் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா அது குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த சோள மாவில் இருக்கிற அந்த மாவு வாசனையெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை திக்காக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ நம்ம சுகர் கரைஞ்சி போனதுக்கப்புறம் இந்த கரைசலை ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அதோட எலுமிச்சை சாறு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் ஊற்றிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி ஒரு ஃப்ளேவரும், உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சரும் நல்லா சூப்பராக கொடுக்கும். சுவி டெக்ஸ்சர் இருக்கும். அதோட வெனிலா ஃப்ளேவர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் சேர்த்தது வெனிலா ஃப்ளேவர். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பராக பப்பாயும் வெண்ணிலாவும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது இல்லாதவங்க நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா குக் ஆயிரும். உங்களுக்கு அந்த மாவோட ஃப்ளேவர் எதுவுமே வராது. ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் இந்த வெனிலா ஃப்ளேவரும் சேர்த்து பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 250 கிராம் அளவுக்கு நெய்யிலே பண்ணலாம். நான் எடுத்த அளவுக்கு நான் வந்து பாதி வந்து 1/4 பங்கு எண்ணெயும் மீதி வந்து 3/4 பங்கு வந்து நெய்யிலையும் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் கக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் நறுக்கி வச்ச பாதாம், பிஸ்தா, இல்லை உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் முந்திரியும் பாதாமும் பொடியாக நறுக்கி இப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாப்பா பர்த்டேக்காக செய்யறனால கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷன் தான், வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயும் பண்ணலாம். எண்ணெய் பாதி நெய் பாதியும் பண்ணலாம். இப்போ 2வது குழிக்கரண்டி எண்ணெயும் நான் விட்டுருக்கேன். அதாவது நான் சொன்ன மாதிரி 250 கிராமில் 1/4 பங்குக்கும் மேலே நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். கடைகளில் இப்படி தான் செய்வாங்க. ஸோ இந்த 2 குழிக்கரண்டியும் ஊற்றி அது நல்லா உள்வாங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நெய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்பொழுதும் அல்வாவுக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை போட்டு அது உள்ளே வாங்க நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க.
இதே மாரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க எடுத்து வச்சிருக்கிற நெய்ய வந்து இதே மாரி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டே இருங்க. கூட நெய் போட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பட் இந்த அளவுக்கு நெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த அளவுக்கு. ஸோ எப்போ வந்து அது நல்லா பாத்திரத்தில ஒட்டாம, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா ஒண்ணா சேர்ந்து அந்த கரண்டியில எதுலயுமே ஒட்டாம ஒண்ணா சேர்ந்து வருதோ, அப்போ உங்களுக்கு அல்வா வந்து கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோ டூ மீடியம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான டெக்ஸ்சர்ல கிடைக்கும். நம்ம ஊத்தியிருக்கிற அந்த எலுமிச்சை சாறு வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு கலர் அந்த ஒரு கண்ணாடி மாரி பதமும் வரும். அப்ப எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது நல்ல ஒரு டேஸ்ட்டும் குடுக்கும். லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட்டு. ஸோ நம்ம பழ அல்வாவுக்கு நல்ல ஒரு கரெக்ட்டான ஒரு ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணும். இப்ப ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு இதில வந்து நெய் தடவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதில ஊத்திட்டு, மேல வந்து கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வந்து நட்ஸ் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து பீஸ் போடுறது வந்து பர்த்டேக்கானால பெரிய இதில பீஸ் போட்டிருக்கேன். நீங்க மெலிசா கூட போட்டுக்கலாம். இது மாரி போட்டுட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் வந்து நீங்க வந்து ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்தா தான் உங்களுக்கு கையில துண்டா வரும். இல்லனா அடியில கொஞ்சம் ஒட்டிக்கும். இது வந்து காய் அல்வான்றனால. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.